பேசுவதுதான் புகழ். பேசுவதிலிருந்து புகழை பெற ஆசைப்பட வேண்டும். பேச வேண்டுமென்றால் நாம் சுவாரஸ்யமாக பேசணுன்னா நல்ல அனுபவங்களை நம்ம சந்திக்கணும். நல்ல அனுபவங்களை சந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்போ தான் நமது பேச்சு என்பது சுவாரஸ்யமாக இருக்கும். வேட்டையாடப்படுவதன் கொடூரத்தை நம்ம உணரணும். ஏன்னா நாமெல்லாம் வேட்டையாடப்படுகிற உயிரினங்கள். தாவர உண்ணிகளான நாமெல்லாம் மிருகங்களால் வேட்டையாடப்படுகிற உயிரினங்கள். நம்ம காடுகளில் குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த போது நாம் மிருகங்களால் வேட்டையாடப்பட்டு கொண்டிருந்தோம். அப்போ வேட்டையாடுகிற ஒரு உயிரினத்தின் வலியை நமக்கு கண்டிப்பாக தெரியணும். இன்றைக்கி நாம் பாதுகாப்பாக இருக்கோம் அப்படிங்கிறனால அதை மறந்துடக்கூடாது. நாமெல்லாம் ஒரு உயிரினம் வேட்டையாடப்படும் பொழுது அதனுடைய வலியை தெரிஞ்சுக்கணும். ஒரு மானை ஒரு சிங்கமோ புலியோ வேட்டையாடும் போது நீங்கள் சிங்கத்தின் பக்கம் நிற்கிறீர்களா அல்லது புலியின் பக்கம் அல்லது மானின் பக்கம் நிற்கிறீர்களா? ஒரு சிறுத்தை வேகமாக வேட்டையாடுது ஒரு மானை. அப்போ நீங்கள் எதன் பக்கம் இருப்பீர்கள்? சிறுத்தையின் பக்கம் நிற்பீர்களா அல்லது ஒரு மானின் உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கும் மானின் பக்கத்தில் நீங்கள் நிற்பீர்களா? அப்போது நீங்கள் ஒரு சிறுத்தையின் பக்கம் நீங்கள் நிற்பதாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வேட்டையாடப்படுவதன் கொடூரம் என்பது தெரியாது. நம்மலாம் பாதிக்கப்படுகிற உயிரினங்கள். நம்ம அதாவது இந்த மாதிரி தாவர உண்ணிகள்லாம் மிருகங்களால் பாதிக்கப்படுகிற உயிரினங்கள். அதாவது எல்லா உயிரினமுமே பாதிக்கப்படும். சிங்கமோ புலியோ அது மட்டும் சும்மா இருக்கு, அதுவும் பாதிக்கப்படும். அதையும் கொல்றதுக்கு நிறைய உயிரினம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஆபத்து இருக்குது. ஆனால் இந்த தாவர உண்ணிகளுக்கு ரொம்பவும் எதிர்த்து போராடக்கூட முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஆபத்து. ஒரு சிங்கம் கூட தனக்கு எதிராக வேறு உயிரினம் ஒரு புலியை தாக்கும்போது அதற்கு எதிராக போராடுகிற அந்த கூரிய பற்கள் இருக்குது, கூரிய நகங்கள் இருக்கிறது. ஆனால் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் நிராயுதபாணியாக நாம் இருக்கிறோம். அவைகளுக்கு சிங்கம் புலி சிறுத்தைகளுக்கு ஆயுதம் எதுனா அந்த நகங்கள் தான். நமக்கு ஆயுதங்களே இல்லாத ஒரு நிராயுதபாணி. நமக்கு கூரிய பற்கள் இல்லை. சிங்கம் புலி சிறுத்தைகளுக்கு கூரிய பற்கள் இருக்கிறது, கூரிய நகங்கள் இருக்கிறது, கத்தி போல நகங்கள் இருக்கிறது. ஆனால் நமக்கு எதுவுமே கிடையாது. நிராயுதபாணிகளாக தாவர உண்ணிகளெல்லாம் நிராயுதபாணிகள். ஒரு ஆடு மாட்டுக்கு கூட கொம்பு இருக்கும், நமக்கு அது கூட கிடையாது, கொம்பு கூட கிடையாது. அப்படிப்பட்ட உயிரினமாகிய நாம் ஒரு பாதிக்கப்படுகிற உயிரினங்கள், கொடூரமான விலங்குகளால் வேட்டையாடப்பட்டு பாதிக்கப்பட்டு வந்த உயிரினங்கள். பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக அப்படி தான் இருந்திருக்கும். அதுதான் நம்முடைய தாவரம். அப்போ அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை அடிப்படையாக கொண்டு அதற்கு எதிராக நாம் போராட வேண்டும். நம்ம அந்த மாதிரி சாகக்கூடாது அப்படின்னு எண்ணி தான் உலோகங்களை கண்டுபிடிப்பதற்கான தூண்டுதல் நமக்கு ஏற்பட்டது. அந்த தூண்டுதல் தான் உலோகங்கள் கண்டுபிடித்தோம். நமக்கான ஆயுதங்களை நாம் உலோகங்களிலிருந்து தேர்ந்தெடுத்தோம். அந்த ஆயுதங்களை கொண்டு நம்மை கூரிய பற்களாலும் கூரிய நகங்களாலும் வேட்டையாடி கொண்டிருந்த சிறுத்தை புலி சிங்கம் கரடி இது போன்ற கொடூரமான உயிரினங்களை விரட்டி வேட்டையாடினோம். இன்று அவைகள் சொற்பமாகத்தான் இந்த உலகில் இருக்கின்றன. இன்னும் 20 வருடங்கள் இன்னும் எதிர்காலத்தில் அவை சுத்தமாக இந்த உலகில் இருக்கவே இருக்காது. சிங்கம் புலி சிறுத்தை என்ற ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் இருந்தது கூட நிறைய பேருக்கு தெரியாது. அதை சொல்வதற்கு கூட 2040 இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்துடும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முற்றிலும் முடிவுக்கு வந்துவிடும். அதன் பிறகு இந்த உலகில் சிங்கம் புலி அதன் பிறகு காலங்கள் செல்ல அப்படியே சிங்கம் புலி சிறுத்தைகள் மிச்சம் இருக்கிற சிங்கம் புலி சிறுத்தைகளை கூட வேட்டையாடி விடுவார்கள். அதன் பிறகு இந்த உலகத்தில் சிங்கம் புலி சிறுத்தை என்கிற உயிரினம் இருந்தது கூட தெரியாது மக்களுக்கு. அதன் பிறகு அதை எடுத்து சொல்வதற்கு கூட மக்களுக்கு ஆர்வம் இருக்காது. புத்தகங்கள் கூட இந்த உலகத்தில் கிடையாது. புத்தகத்தில் பார்த்து கூட மக்கள் அதை தெரிஞ்சிக்க மாட்டாங்க. எங்கேயா பாறையில் எழுதி வரைந்திருந்தால் கூட அதை போய் பார்க்குறதுக்கு மக்களுக்கு ஆர்வம் இருக்காது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே மக்களுக்கு ஆர்வம் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு சிங்கம் புலி சிறுத்தை போன்ற மிருகங்கள், கொடூரமான மனித உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற யானைகள் கூட இந்த உலகத்தில் இருக்காது என்பது தான் எனது யூகம். அதனால் யானைகள் என்றால் என்ன? ஆனால் கொஞ்ச காலத்துக்கு பேசுவாங்க, பெரிய உயிரினம்லாம் இருந்தது யானை, அதுக்கு பேர் யானை, அது ரொம்ப மிகப்பெரிய உயிரினம், அது கூட அழிஞ்சு போச்சு, மனுஷங்க அழிச்சிட்டாங்க அப்படின்னு பேசிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எவ்வளோ காலத்துக்கு பேசுவாங்க, பேசுகிற வரைக்கும் பேசுவாங்க.
அதற்கான சான்றுகள் எங்கேயாவது எங்கே இருக்கும்? அதற்கான சான்றுகள் எங்கே இருக்கும்? எங்கேயாவது பாறையிலையும் நம்ம எழுதி வைக்கல. புத்தகங்கள் அது புத்தகங்கள் இருக்குது. ஆனால் அது எத்தனை வருட காலத்துக்கு அந்த புத்தகங்கள் பாதுகாக்கப்படும்? ஒரு 100 வருஷத்துக்கு பாதுகாக்கப்படும். அப்புறம் அந்த புத்தகங்கள் கூட அழிந்து போய்விடும். அதன் பிறகு கிட்டத்தட்ட அப்புறம் காலங்கள் ஆக 500 வருஷம் 1000 வருஷம் ஆக ஆக அப்புறம் அங்கே இந்த மாதிரி சிங்கம், புலி, சிறுத்தைகள், யானைகள் இது போன்ற உயிரினங்கள் இந்த புவியில் வாழ்ந்து கொண்டிருந்தன என்பதை நினைவூட்டுவதற்கு இங்கே எந்தவித சாட்சியங்களுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான உலகத்துக்கு போகிறோம் நம்ம. ஆனால் அங்கே நமக்கு நாம் பிற உயிரினங்களால் வேட்டையாடப்படுவோம் என்கிற அச்சமே கிடையாது நமக்கு. அந்த அந்த மரண பயமே கிடையாது. வேட்டையாடப்படும் போது ஏற்படுகிற அந்த மரண பயமே நமக்கு இருக்காது. ஆனால் நாம் மனித உயிர்களாக இல்லாமல் மனம் எனும் நோய் நமக்கு வருவதற்கு முன்பு நாம் குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த போது வேட்டையாடப்பட்டு கொண்டிருந்தோம் பிற உயிரினங்களால். வேட்டையாடப்படுவதன் கொடூரத்தை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? ஒரு நாய் கடித்து உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறதா? உங்களை ஏதாவது ஒரு நாய் கடித்திருக்கிறதா? ஒரு பூனை கடித்திருக்கிறதா? பாம்பு கடித்திருக்கிறதா? அப்போ கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பிற உயிரினங்கள் உங்களை கடித்தால் என்னவாக ஆகும்? கொசு எல்லாத்தையும் கடிச்சிருக்கும். அதை விட ஒரு சிங்கம், புலி கடித்து குதறுகிற அந்த ரத்தத்தை உறிஞ்சுகிற அந்த அனுபவம், நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே உங்கள் வயிற்று பகுதியை கிழித்து உள்ளிருந்து குடலை வெளியே உருவுகிற அந்த அனுபவம், உங்களை கடித்து குதறுகிற கை கால் எல்லாத்தையும் கடித்து குதறுகிற அந்த அனுபவம், அதெல்லாம் நமது முன்னோர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அவ்வளோ துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அதிலிருந்து நாம் இன்று மொத்தமாக நாம் விடுபட்டு பாதுகாப்பாக வேட்டையாடப்படுகிற ஒரு உயிரினமாக நாம் இல்லாமல் நாம் இன்று பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.